இருளின் குரலில் ஒருவர். Hi, hello buddies. Please do subscribe our channel. நம்ம மேப்பில் பார்க்குறது மெட்ராஸ் ப்ராவின்ஸ். திராவிடியன் லாங்குவேஜஸை மதர் டங்காக கொண்ட ஒரு மாகாணம். 1956 மொழிகள் வாரியாக மாநிலங்கள் அமைக்கப்படுகிறது. எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1947 இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன், அதே போல தான் மொழிகள் வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. இந்த 1947 இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனில் ஒரு சில முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாய்நாடான இந்தியாவை விட்டு போக மனசு இல்லாமல் இங்கே ஸ்டேபேக் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அதிக முஸ்லீம்ஸ் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. நம்ம இந்தியாவுடைய பெருமையே பார்த்திங்கன்னா பல மதங்களும் பல மொழிகளும் பேசக்கூடிய மக்கள் இருப்பது தான் நம்ம நாட்டுடைய பெருமை. மோடிஜியுடைய தாய்மொழி குஜராத்தி, நம்ம இந்திய நாட்டுடைய நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ அவருடைய தாய்மொழி ஹிந்தி இல்லைன்றதுக்காக நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஜனநாயகம் கிடையாது. இந்தியா இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் ஃபார் இட்ஸ் டைவர்சிட்டி இன் கல்ச்சர், ரிலிஜியன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக வாழும் நாடு நம்ம இந்தியா. அதிபர் ட்ரம்ப் அண்ட் ஜோ பைடன் இவங்களுடைய பூர்வீகம் பார்த்தா கூட ட்ரம்ப் ஃப்ரம் ஜெர்மனி, பைடன் ஃப்ரம் ஸ்பெயின். அப்படி இருக்க அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக அவங்க போராடி தன்னுடைய நாட்டை முன்னேற்றி செல்கிறாங்க. அண்டை நாடான இந்தியா பாகிஸ்தானும் அண்ணன் தம்பி நாடான இந்தியா பாகிஸ்தான் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம நாட்டுடைய ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளும் யூரோப் கண்ட்ரிஸ் மாதிரி ஒரு வல்லரசு நாடாக முடியும். அப்படி இருக்க திராவிடியன் லாங்குவேஜஸ் நம்ம பிரித்து எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு தாய் வழி வந்த பிள்ளைகள் அவங்க. நாம் தமிழர் நாமே தமிழர் என்று முழக்கமிடும் அண்ணன் சீமான் மற்றும் அவருடைய தம்பிகளுக்கு நான் வைக்கும் வேண்டுகோள் ஒன்றுதான். நமக்கு தனி நாடும் தமிழ் தேசியமும் வேண்டும் என்றால் இந்தியாவிலிருந்தே தமிழ்நாட்டை தனி நாடாக பிரித்தாக வேண்டும். இது என்னை கேட்டால் முடியாது. உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.